ஓ ரபா ஷகதர பல்லபதுர பாபா. எல்லாரும் அப்படி நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ரீ பலபதுரு ஏரே பேரே பே அதுனாசம் சுலுரு ரபலதரவ ஷெகிரி பலதுரவ பரது சோரஸ் சிரவர ஸ்வித் ஓ ரமா சிகன மந்துரம நமதுரப நமதுரபன சோரோரோ உரலப சேரே உரவா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே சொல்லுங்க, உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். ஆராதனை உமக்கே. எல்லாரும் ஆராதனை உமக்கே அப்பா. ஆராதனை உமக்கே. எஸ் ஜீசஸ். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லா தடைகளை உடைக்கிறவங்க நதிகள், ஓ வாழ்க்கையை மறுரூபமாக்குகிற நதிகள் இந்த காலை வேளையிலே பாய்ந்து வழிந்து ஓடட்டும். நீமா நகுதரப்ரு. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த நாளிலும் ஆண்டவரே உங்க வார்த்தைக்கு எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் திறந்தருளுவீராக. சகல கனத்தை மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் திரளாய் வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். 1 தீமோத்தேயுக்கு பவுல் எழுதின நிருபம், தீமோத்தேயுக்கு பவுல் எழுதின நிருபம் 1ஆம் நிருபம், அதனுடைய 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஒரு முறை கூட வாசிப்போம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள். போதும். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஆமென். நம்முடைய போராட்டம்
வேதம் சொல்லுகிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. எங்க ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. இன்னைக்கு ஜெபிக்கிற நாம், துதிக்கிற நாம், சபைக்காய் கூடி வந்திருக்கிற நாம், ஆண்டவர் நமக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார், ஒரு காரியத்தை சொல்லுகிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். இன்னைக்கு வேத வசனத்தின் மேல் கட்டப்படாத விசுவாசங்கள் அத்தனையும் பாவமாக அல்லது கடைசி நாட்களில் கைவிடப்படுகிறதாக மாறிவிடுகிறது. எனவே பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய விசுவாசம் கேள்வியில் அல்ல, யாரோ சொன்னதின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருக்குமே என்றால் நாம் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஓடுகிற இந்த ஓட்டம் வெற்றியாய் முடிய வேண்டும் என்றால் மாமிஷிகத்தை பேணுகிற வார்த்தைகளை அல்ல, நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்படுகிற அல்லது உள்ளான மனுஷன் வெளிப்படுகிற விசுவாசத்தின் வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் ஒரு மனிதனுக்கு விசுவாசத்தின் வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இருந்து வாசியுங்கள். ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் அதனுடைய 10வது அதிகாரம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் ஒரு அடிப்படையான காரியத்தை வேதம் சொல்கிறது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அப்போ நிலைத்திருக்கிற காரியங்கள் என்று 3 காரியத்தை வேதம் சொல்கிறது: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இன்றைக்கு நாம் அந்த நிலைத்திருக்கிற காரியமாகிய வேதம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். யார் நிலை நிற்பா? மனுஷ உபதேசத்தில் கட்டப்படுகிறவர்களா, அல்லது பாரம்பரிய போதனையில் கட்டப்படுகிறவர்களா, அல்லது வேத வசனமாகிய கற்பாறையின் மேல், அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று வேதம் சொல்லுகிறது, அந்த கன்மலையின் மேல் கட்டப்படுகிறவர்களாய் நாம் விசுவாசித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவோமே என்றால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக மாறும். இருக்கிறவங்க இன்றைக்கு மனிதர்களும் அல்லது தேவ ஆவியை பெற்றுக்கொண்டவர்களும் பல மனித உபதேசங்களையே போதனையாக்கி அதை மனிதர்கள் கை கொள்ளும்படி ஆலோசனை கொடுக்கிறார்கள். அது முடிவு மரணத்தை கொண்டு வரும். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் பிரசங்கிப்பது விசுவாசத்தின் வார்த்தை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அருமையான தேவ சகோதர சகோதரியே, அந்த விசுவாசமே ரட்சிப்பை கொண்டு வருகிறது. எனவே பவுல் இங்கு சொல்லுகிறார், இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா, இருக்கிறவங்க எல்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, விசுவாசம் ஒரு மனுஷனை கட்டி எழுப்பும். விசுவாசம் ஒரு மனிதனை தேவனோடு கிட்டி சேர்க்கும். ஒரு அல்லேலூயா. பயமுறுத்துதல்,
ஜனங்களை அடிமையாக மாற்றும். அவர்கள் தேவனுடைய சபையில் இருக்கும் போது அல்லது தேவ மனிதர்களை காணும் போது நல்லவர்களாய் காண்பித்துக் கொள்ளுவார்கள், ஆனால் வாழ்க்கை இருளடைந்து விடும். ஆனால் விசுவாசத்தில் நடப்பவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறுவார்கள். இருக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதும் போது பவுல் இவ்வாறு சொல்லுகிறார். எபிரேயர் ஆக்கியோன் எழுதும் போது எபிரேயர் 11:6 ஒருவர் வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இருக்கிறவங்க எல்லாம் ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் அதிகமாய் ஜெபிக்கிறவராய் இருக்க வேண்டும் என்று எழுதவில்லை, அதிகமாய் உபவாசிக்க வேண்டும் என்று இழுக்கவில்லை. விசுவாசம் உடையவனாய் மாற வேண்டும். அந்த விசுவாசம் ஒரு மனிதனை ஜெபிக்கிறவனாய் மாற்றுகிறது. அந்த விசுவாசம் ஒருவனை உபவாசிக்கிறவனாய் மாற்றுகிறது. அந்த விசுவாசம் ஒருவனை தேவனுக்கு பிரியமானவனாய் மாற்றுகிறது. அந்த விசுவாசம் இல்லாத ஜெபிக்கிற ஜெபமும் விசுவாசத்தினால் வராத உபவாசமும் ஒரு நாள் காணாமல் போய்விடும். இருக்கிறவங்க எல்லாம் ஹல்லேலூயா. இருக்கிறவங்க எல்லாம் ஹல்லேலூயா. என்ன எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில வார்த்தை என்கிற அஸ்திபாரத்தில் விசுவாசத்தில் நான் கட்ட வேண்டும். இருக்கிறவங்களா எல்லாரும் ஹல்லேலூயா. அப்போ இங்க பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். பிரதர், நான் என்னுடைய வெளித்தோற்றத்தை மாற்றினேன், அதை மாற்றினேன், இதை மாற்றினேன், தேவன் என் மேல் பிரியமா இருப்பார்? இல்லை 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 இல்லை. உங்கள் உள்ளான மனுஷனை தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப யார் ஒருவர் நீங்கள் கட்டி எழுப்புகிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இருக்கிறீங்களா? இருக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா. சீக்கிரம் நமக்கு ஒரு ஏசிய கட்டளையிடுவாராக. ஒரு ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. விசுவாசம் ஏதோ ஒன்றின் மேல் இருக்குமே என்றால் யாதோ ஒருவருடைய வார்த்தையினால் கேரண்டி இல்லை, ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கேரண்டி இருக்கிறது. அவர் இரத்தத்தினால் எழுதி தந்த வார்த்தை அவருடைய ஜீவனை வைத்திருக்கிறதான். இயேசு சொல்லும்போது என்னுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தையில இங்க எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க எத்தனை பேர் விசுவாசம் வைப்பீர்களோ உங்கள் குடும்ப வாழ்க்கை செழிக்கும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை செழிக்கும், உங்களுடைய பிள்ளையின் எதிர்காலம் கட்டப்படும், உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் வருகையிலும் இருக்கையிலும் நடக்கையிலும் எங்க இருக்கும் போதும் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம். அப்படி விசுவாசம் இல்லாதவர்களாய் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் மதவாதிகளாய் அல்லது ஆலயத்திற்கு வரும்போது பரிசுத்தவான்களாய் மாறிவிடுவார்கள். ஆனால் மற்ற 6 நாட்களும் உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை. எனவே தான் வேதம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்க. இருக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா. நான் விசுவாசத்தில் நடக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, நான் விசுவாசத்தில் நடக்க வேண்டும், நான் விசுவாசத்தில் ஜெபிக்க வேண்டும், நான் விசுவாசத்தில் முன்னேறி செல்ல வேண்டும். அது எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஆமென். இருக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, அவர்கள் மட்டும்தான் ஆண்டவர் வாளாக்க அவர்களை விட மாட்டார், அவர்களை தலையாக்குவார், அவர்களை கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், ஆனால் அவன் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னான். ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. இருக்கிறவங்க ஹல்லேலூயா. பல சத்தம் இருக்கலாம். தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவியினுடைய சத்தம் வந்திருக்கும், தன்னுடைய பெற்றோருடைய சத்தம் வந்திருக்கும். நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அது என்ன கடவுளே உனக்கு தெரியல, நீ என்னத்தை கேட்டிருக்க, நம்ம மூதாதையர் இப்படிப்பட்ட வழிபட்ட நம்முடைய தலைமுறையாய் வழிபட்ட தெய்வங்கள் இருக்கிறார்கள், அந்த தெய்வங்களை விட்டுவிட்டு நீ உனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று போகிறாயே, இது எவ்வளவு நியாயம் என்று சொல்லி இருக்கலாம். பலவிதமான சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாமோ விசுவாசத்துக்கு முன் கீழ்ப்படிந்தார். இருக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்க சூழ்நிலை பலவிதமான கடினமான சூழ்நிலை, உங்க முன்ன உங்க சுற்றிலும் பலர் இருக்கலாம், பல காரியங்கள் நடக்கலாம். நீங்க மனுஷனுக்கு ஒரு வேஷம், சூழ்நிலைக்கு ஒரு வேஷம் போடுவீங்கன்னா உங்களால் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது, அல்லது தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது. ஆனால் எல்லா இடங்களிலும், அதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எல்லா இடங்களிலும், எத்தனை இடங்கள்ல? எல்லா இடங்களிலும். வேலைக்கு போனா அங்க, நான் ஒரு திருமண வீட்டுக்கு போனா அங்க, நான் ஒரு பிறந்த நாள் வீட்டுக்கு போனா அங்க, நான் வீட்டில் இருக்கும் போது அங்க, என் கணவன் வீட்டில் இல்ல, மனைவி வீட்டில் இல்ல, என் பிள்ளைகள் யாரும் இல்ல, நான் தனிமையா இருக்கிறேன், அங்கேயும் நீங்கள் வெற்றி உள்ளவர்களாய் மாறுவீர்கள். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இருக்கிறவங்க அல்லேலூயா. அந்த விசுவாசித்து நடக்கிறவங்களாய் நாம் இருப்போமே என்றால், அதான் பவுல் சொல்லுகிறார், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்போ இன்னைக்கு இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரும் வார்த்தை இப்படி சொல்லுது, அதை எல்லாவற்றையும் பார்க்க யோபு சொல்லுகிறார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்க நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. யோபுவின் புஸ்தகம் ரோகாமா ஷேகே பதுரா பரபா ஷேகே மந்துரா பரா ரோபா ஷேகே மந்துரா பரபரா. யோபு எழுதின நிருபம் அதனுடைய 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. யோபு 23:12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, அவர் உதடுகளின் கற்பனையை விட்டு. எல்லாம் சொல்லுங்க, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமா காத்துக்கொண்டேன். அப்படிப்பட்டவர்கள், நல்லா கவனிங்க, அப்படிப்பட்டவர்கள் தான் சோதனை வரும்போது. மனைவி சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? தேவனை தூசித்து ஜீவனை விடும். நண்பர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்றாங்க? நீ தப்பு செய்ததனால தான் உன் வாழ்க்கையில தண்டனை வந்து. தப்பு இல்லாம ஆண்டவர் ஒருத்தனையும் தண்டிக்க மாட்டார். நல்லா கவனிங்க, புயல் வீசுகிறது, சாதாரண புயல் அல்ல. 10 பிள்ளைகள் ஒரே நாள் மரித்து போனார்கள். நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா, ஆண்டவரே உமக்கு இது தெரியாதா, கண்ணு இருக்கா காது இருக்கான்னு சொல்றவங்க இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. ஆனா பாருங்க, அவன் வார்த்தையின் மேல ஒரு அஸ்திபாரம் போட்டிருந்தான். நல்லா கவனிங்க, இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. அந்த அக்கா மேல, அந்த ஊழியக்காரன் மேல, அந்த சூழ்நிலை மேல, அந்த பணத்து மேல, அந்த ஏதோ ஒன்று அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் எல்லாம் ஒரு நாள் அசைக்கப்படும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹலோ, இருக்கிறவங்க ஒரு ஆள். அருமையான தேவ பிள்ளையே, 10 பிள்ளை ஒரு நாடு, ஆடு மாடு எல்லாம் என்ன செய்யுங்க, எல்லாம் ஒரே நாள் காலி. சாதாரண மனுஷனா என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவர்னு ஒருத்தர் இருந்தா இப்படி ஒன்று வந்திருக்குமா? பாருங்க, அவன் சொல்றான், கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம். இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. இந்த சோதனை நேரத்திலும் கூட நாம் அதை சகிக்க வேண்டும் என்று விசுவாசத்தில் உறுதியாயிருந்தான். எனவே வேதம் சொல்லுகிறது, அவன் இரட்டத்தனையான நன்மைகளை பெற்று கர்த்தர் உயர பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் எதன் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் ஜெபத்தில் அஸ்திபாரம் போட்டிருக்கிறீர்களா? அந்த ஜெபம் கூட ஒரு நாள் அசைக்கப்படும், நிச்சயமாய் அசைக்கப்படும். உங்கள் உபவாசத்தின் மேல் நீங்கள் அஸ்திபாரம் போட்டிருக்கிறீர்களா? அந்த உபவாசம் ஒரு நாள் அசைக்கப்படும். ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் வார்த்தையின் மேல் கட்டப்பட்டவர்களாய், ஸ்திரமாய், உறுதியாய் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள்,
உங்கள் உபவாசம் எதற்காக இருக்க வேண்டும்? இந்த வார்த்தையின்படி நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நான் நடக்க எனக்கு உதவி செய். அதற்கு உம்முடைய பலன் உண்டாகட்டும். அந்த உபவாசம் உங்க வாழ்க்கையில் அதிக பலனை கொண்டு வரும். இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. ஏதோ நான் உபவாசம் பண்ணனா காரியம் மாறுதலாய் மாறும். அது ஒருவேளை 2 நாள் 3 நாள் சில வாரங்கள் கடந்து செல்லலாம். ஆனால் நிலையான விடுதலை வருவதில்லை. நிலையான விடுதலை கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருக்கிறது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாக அல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லும்படி ஆசைப்படுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். Glory to Jesus. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். எதனால பலி செலுத்தினான்? ஹலோ, இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. ஐயோ இன்னைக்கு ஜெபம் பண்ணணும், ஐயோ இல்லைன்னா ஆண்டவர் அடிச்சிருவார், ஐயோ உபவாசிக்கணும், சர்ச்சுக்கு போகணும், காணிக்கை கொடுக்கணும், இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை தண்டிச்சிருவார், இல்லை பிசாசு நம்மளை அழிச்சிருவான். இந்த பயம் தேவனோடு ஜனங்களை கிட்டி சேர முடியாமல் அல்லது தேவனுக்காய் தன்னுடைய வாழ்க்கையில் பிரதானமானதை செலுத்த முடியாதபடி அவருடைய வாழ்க்கை இருளாய் போய்விடுகிறது. கடமை அல்லது பயம் அல்லது ஏதோ ஒரு மனோபாதத்தினால் தங்கள் காரியங்களை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆனால் யார் ஒரு விசுவாசத்தில் நிற்பார்களோ அவர்கள் பிரதானவர்களாய் மாறி போவார்கள். இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. மற்ற எல்லாரை பார்க்கிலும், தன்னுடைய சகோதரனை பார்க்கிலும், தன்னோடு இருக்கிற சகோதரியை பார்க்கிலும் மேன்மையானவர்களாய் மாறிவிடுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை திருப்பி பாருங்கள். 1லிருந்து சில வார்த்தைகளை வாசி. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆபேல் எப்படிப்பட்டவன்? ஆடு மேய்க்கிறவன். காயின் எப்படிப்பட்டவன்? நிலத்தை பயிரிடுகிறவன். நீங்க எந்த வேலையில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குமேயானால் நீங்கள் அந்த இடத்தில் சிறந்து விளங்க முடியும். அந்த இடத்தில் சாட்சியாய் வாழ முடியும். இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் சாட்சி இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு விசுவாசம் சபைக்குள் வருவது போது மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் உண்மையான விசுவாசம் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதோடு முடிக்கவில்லை. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கும். யார் ஒருவர் விசுவாசத்தில் நடப்பார்களோ அவர்கள் நற்கந்தமாயிருப்பார்கள். அவர்களுக்கு தான் போராட்டம் உண்டு. ஒரு முறை ஒரு வேடன் காட்டுக்கு சென்றான். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஒரு வேடன் காட்டுக்கு போனான். அப்போ அங்க பறவைகளை வேட்டையாடும்படி காட்டுக்கு சென்றான். அவன் அந்த வில்லை எய்த போது ஒரு பறவையின் மேல் பட்டு அது செத்து போனது. இன்னொரு வில்லை எய்த போது அந்த பறவை பாதி அடிபட்டு அது தப்பி பிழைக்க அது தன்னுடைய முயற்சியை எடுக்கிறது. அந்த பறவை, செத்து போன பறவை அருகாமையில் இருந்தது.
சாகாத அந்த பறவை, உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற பறவை துடித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அது கொஞ்சம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் ஓடி அதை பிடித்து கொண்டார். பிறகு அந்த செத்து போன பறவையும் திருப்பி கொண்டு வந்தார். அப்பொழுது அவருடைய நண்பர் கேட்டார், நண்பரே, நீங்கள் ஏன் செத்து போன பறவை அருகில் தான் இருந்தது, சாகாத பறவை ஓடிக்கொண்டிருக்கிறது, அதை ஏன் பிடிக்க போனீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நண்பரே, செத்து போனது என்னுடைய கண்ட்ரோல்ல, நான் எப்ப வேணுமா எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சாகாமல் அரைகுறையாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, நான் விட்டுவிட்டால் அது ஓடி தப்பித்து போய்விடும். இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தில் நடக்காவிட்டால் நீங்கள் அந்த செத்து போன பறவை போல பிசாசு உங்களை தன்னுடைய கரத்திலே வைத்துக் கொள்வார். ஆனால் விசுவாசத்தில் நிற்பீர்கள் என்றால் பல போராட்டங்கள் வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் பதறா. இல்ல சொல்லுங்க, விசுவாசிச்சா பதற்றம் வர. இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க கவனிங்க. அவன் இருக்கிற 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஒருத்தர் வேலை என்ன? ஆடு மேய்த்தல். ஒருத்தர் வேலை என்ன? நிலத்தை பயிரிடுகிறார். அடுத்து வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். நல்லா பண்ணீங்க. ஆண்டவர் யார் அங்க சொல்லல, காணிக்கை கொண்டு வாங்க அப்படி. ஆனா இங்க 2 பேரும் காணிக்கை கொண்டு வர்றாங்க. காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஒரு அல்லேலூயா. 2 பேர் காணிக்கை கொண்டு வர்றாங்க. ஒருத்தர் காயின், ஒருத்தர் ஆபேல். காயின் கொண்டு வந்தான் காணிக்கை, உண்மைதான். ஆபேலும் காணிக்கை கொண்டு வந்தான், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அந்த 2 பேருடைய காணிக்கையில காயின் முதல்ல கொண்டு வந்திருப்பான், அதனால அவன் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளல. ஆபேலையும் அடுத்த வசனம் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஏனென்றால் ஆபேல் விசுவாசத்தில் காணிக்கையை கொண்டு வந்தான். காயின் கொண்டு வந்தான். ஏன்னா நான் ஒரு கிறிஸ்தவன், இல்லை நான் கடவுளை அறிந்தவன், நான் கர்த்தருக்கு எதையாயிலும் செய்யணும். செய்யாவிட்டால் ஒருவேளை என் குடும்பத்தார் தவறாய் சொல்லலாம், என் நண்பர்கள் தவறாக சொல்லலாம், இழிவாக பேசலாம், அவர்களுக்காக ஒருவேளை வாழ்ந்து கொள்ளுகிற வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் ஆபேலுக்கு ஒரு தெளிவு இருந்தது, நான் கொடுக்கிற காணிக்கை மனுஷனுக்கு அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நான் காணிக்கை கொண்டு வருகிறேன். இருக்கிறவங்க அல்லேலூயா. உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? விசுவாசத்தில் நீங்கள் வாழ்கிறீர்களா? மனுஷருக்காய், போதகர்களுக்காய், உங்களோடு பழகுகிற மனுஷர்களுக்காய் உங்களை மாற்றிக்கொள்ளுகிறீர்களா என்று இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இன்னைக்கு மனுஷர்கள் அங்கீகரிக்கும்படி பலவிதமான டெக்னிக்குகளை மனிதர்கள் கை கொள்ளுகிறார்கள். அவர்கள் ஒரு நாள் மாண்டு மறைந்து போவார்கள். ஆனால் ஆண்டவருக்கு விசுவாசத்தோடு நிற்கிறவர்களை அவர் தேடுகிறார். எனவே பவுல் எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தே, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம் இல்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை பிசாசின் கையில் கிடைக்கப்பட்ட அல்லது அந்த வேடனுடைய கையில் கிடைக்கப்பட்ட செத்து போன பறவை. இன்னைக்கு நீங்கள் செத்து போன பறவையா, உயிருள்ள பறவையா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார்.
இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. நீங்க விசுவாசத்தில் நடந்தா உங்களை ஒருவேளை காயினுக்கு உங்களை பிடிக்காம இருக்கலாம். காயினுக்கு முக நாடி வேறுபட்டது. நல்லா கவனிங்க, நீங்க ஆபேலா காயினா எப்படி தெரியும்? நீங்க கர்த்தருக்கு விசுவாசமா நடந்தா உங்களை ஆண்டவர் கனப்படுத்திட்டே இருப்பார். விசுவாசத்தில் நடக்காதவனுக்கு உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கும், உங்களை பார்த்தா எரிச்சலா இருக்கும், உங்களை பார்த்தா முகநாடி வேறுபடும். காரணம் என்னன்னா அவன் காயினு இருக்கிறவங்க. அல்லேலூயா. ஆனா ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரிபாலா கதனமா பாபாமா ரிபாலா பதுரா பாபா துஸ்கே இருக்கிறவங்க. அல்லேலூயா. அவன் முகநாடி மாறிப்பட்டுச்சு பிரதர், அதனால நானும் என் முகநாடியை மாறுபடுக்க போறேன், நானும் அவனை மாதிரி மாற போறேன்னா நீயும் விழுந்து போவாய். ஆனால் நீங்களும் நானும் அதற்காய் அழைக்கப்படவில்லை. ஆபேலை போல விசுவாசத்தில் நம்முடைய வாழ்க்கை என்கிற வாழ்க்கையை கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்போமே என்றால் அவர் அங்கீகரிப்பார். அவர் அங்கீகரித்தால் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். இருக்கிறவங்க. அல்லேலூயா. மனிதர்கள் சொல்லுகிற ஆசீர்வாதம் அல்ல, இது பரலோக தேவன் சொல்லுகிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் ஒரு நாள் 2 நாள் அல்ல, தலைமுறை 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவனுடைய இரக்கம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உண்டாகும். இருக்கிறவங்க. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும் இருக்கிறவங்க. அல்லேலூயா. இந்த வசனம் இப்படி சொல்லுது, அதன்படிதான் நான் நிக்கணும், அதன்படிதான் நான் வாழணும். அதற்கு ஆண்டவரே எனக்கு பலன் தாருங்க, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையின்படி நான் வாழுகிற விசுவாசத்தில். அவன் பாருங்க, ஆபேல் விசுவாசத்துல காயினை பற்றி எழுதல, ஏதோ காணிக்க கொண்டு வந்தான், முடிச்சிட்டார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆபேலும் தன் மந்தையில் தலையீற்றைகளிலும் அவைகளில் கொழுமையானவை. பாரு, நான் ஆண்டவருக்காக வாழ்றேன். நான் சாதாரணமாய் வாழக்கூடாது, கடமைக்காக வாழக்கூடாது. என் வாழ்க்கையில பெஸ்ட் வாழ்க்கையா இயேசுவுக்காக வாழணும். எல்லாரும் சொல்லுங்க, நான் என் குடும்பமோ ஆண்டவருக்கு முதல் தரமான வாழ்க்கையாய் வாழ வேண்டும். எத்தனை பாக்கியம் பாருங்க. அந்த வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அங்கீகரித்தார். இருக்கிறவங்க. அல்லேலூயா. மனிதர்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, ஏற்ற காலத்தில் வேதம் சொல்லுது அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுது அவர் விசுவாசத்தின் பக்தனாக கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? விசுவாசத்தினால் ஆபேல். வாசிங்க எபிரேயர் 11:4 ஒரு முறை கூட வாசிங்க. ஹல்லேலூயா. ராபா கதா ராபா சக்கா ராபா தோரா. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றார். எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களா? அவன் நீதிமான் என்று மனுஷனால் சாட்சி பெறவில்லை, கர்த்தர் அவனை குறித்து சொல்லுகிறார். ஆபேல் நீதிமான். இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. ஆபேல் நீதிமான். இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? இவன் என் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், என் இரத்தத்தின்படி இரத்தத்தால் கழுவப்பட்ட வாழ்க்கை நீதியான வாழ்க்கையாய் ஒவ்வொரு பகுதியிலும் வாழ்கிறான் என்று நம்மை பார்த்து சொல்ல முடியும் என்றால் நான் பாக்கியவன். நம்முடைய குடும்பம் பாக்கியம் உள்ளது, நம்முடைய பிள்ளைகள் பாக்கியம் உள்ளது. அதுதான் எல்லா ஐஸ்வர்யத்தை பார்க்கும் மேலான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். இந்த பகல் வேளையில
அருமையான தேவ பிள்ளையே, நான் விசுவாசத்தில் ஓடுகிறேனா, மனம் போல் ஓடுகிறேனா, எல்லாம் எனக்கு தெரிந்ததில் நான் கற்றுக்கொண்டதில் ஓடுகிறேனா, அல்லது தேவ வார்த்தையை குழந்தையை போல அனுதினமும் உட்கார்ந்து ஆண்டவரே என்னோடு பேசு. நான் மாம்சத்தில் ஓடுகிறவன் அல்ல, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்றார்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடு. சார், நான் ஓடுனேன், அந்த அக்காளை விட நான் நல்லா ஓடுறேன், அந்த தங்கச்சி விட நான் நல்லா ஜெபம் பண்றேன், அவனை விட நான் நல்ல பிரதானமான ஊழியக்காரன். இவங்க எல்லாம் கடைசி போனா அவங்க சொல்ல, உங்களை எனக்கு சார் நீ எந்த ஊரு, நான் இங்க, உனக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா அவன் தனக்கு வேதம் சொல்லு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடக்கடா. சார், அவன் ஊழியம் செய்கிறான், நானும் ஊழியம் செய்கிறேன், அவன் பாட்டு பாடுறான், நான் பாட்டு பாடுறேன், அவன் காணி கொடுத்தான், அவனை விட அவன் 5000 கொடுத்தா நான் 10,000 கொடுக்கேன். சார், இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. அவர் உனக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் ஓடுவீனா, அந்த விதவை ஒரு 2 காசு தான் போட்டா அவளுடைய பலியை கர்த்தர் மேன்மையாக கண்டா. பல லட்சங்கள் போட்டிருக்கலாம், அவர் அதை பெருசாவே தெரியல, அவர் அப்படி போயிட்டார். ஆனா இந்த 2 காசு போட்ட விதவை விசுவாசத்துல நடக்கிறா பாருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தில் வெற்றியா வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையே உங்க இருதய பலகையில் எழுதி, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைப்பு நிதி. ஒரு அல்லேலூயா. எத்தனை கோடி நான் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கிறேன், இல்லை, உங்க இருதயத்தில் இதை வச்சிட்டீங்கன்னா அந்த வார்த்தை எழுதப்பட்டு அழியாம அது எப்போதும் பேசுனா நீங்க தான் உண்மையிலேயே பாக்கியவா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. நாம் கடைசியாக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை கர்த்தர் சமூகத்தில் ஊற்றலாம். ஹல்லேலூயா. ஓ ரரரரரரபரோ ஓ ரலரசிகே. எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஓ ரபாபாபா. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறே படைக்கிறே உம் பாதத்தில், உருவாக்குமே உருவாக்குமே. எத்தனை பேர் கேட்குறீங்க? உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கரத்தில். ஆண்டவரை பார்த்து சொல்லு, நான் விசுவாசத்தில் முன்னடக்கணும். நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ, அபிஷேகம் பண்ணப்பட்டேனோ, அதே இடத்தில் இல்லாமல் நான் முன்னேறி செல்ல எனக்கு உதவி செய்க ராஜா. எல்லா இடங்களிலும் விசுவாசித்து நடக்கிறவனாய், மறைவிடங்களில் யாரும் பார்க்காத இடங்களில் நான் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கத்தக்கதாய் என்னை பலப்படுத்துங்கப்பா, என் குடும்பத்தை பலப்படுத்துங்கப்பா, என்னோடு இணைக்கப்படுகிறவளை பலப்படுத்துங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. உறவரவரா. இனி எல்லாருமே அவர் பணிக்கனவே அன்பாய் ஒன்றாக நாளும் நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே,
அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவில் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவில் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி வாழ் நல்ல அவரே எல்லாம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நானல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம், மகிழ்ந்திடுவோம். என முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல். நான் விசுவாசத்தில் முன்னடக்கணும்ப்பா. எனக்கு அந்த கிருபையை அளவில்லாமல் பெருக பண்ணி கொண்டு இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. நான் ஆண்டவரே கடமைக்காக ஓடக்கூடாது. என் வாழ்க்கையில ஆபேல் பெஸ்ட்டை உமக்கு கொடுத்தது போல நான் என் வாழ்க்கையை உமக்கு பெஸ்டா கொடுக்கணும், கனமுள்ளதாய் கொடுக்கணும். ஓ ராதா ரபசக்கரமா எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஓ ராபாதர எல்லார் மேலும் அப்படிப்பட்ட கிருபையின் ஆவிய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றட்டும் ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் நாங்க வெற்றி சிறக்குகிற, வெற்றியாய் வாழுகிற அந்த கிருபையை பெருக பண்ணுங்கப்பா. உங்க கிருபை உள்ள கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க மனுஷர்களுக்காக மாற்றிக்கொள்ளாமல் உமக்காக எங்களை நாங்க மாற்றிக்கொண்டு உங்க வார்த்தையில ஆழமாய் வேர் கொண்டு கனி உள்ள ஜீவியம் ஜீவிக்க எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணும். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாம் அருமை சகோதரனே சகோதரியே, நான் மாம்சத்திற்கென்று ஓடாமல் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட எனக்கு உதவி செய்யணும் என்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை பிரகாசிக்கப்படும். தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. உங்க கிருபை, உங்க சமாதானம் வந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரியுடைய வாழ்க்கை நிரப்பட்டும். வியாதிகள் நீங்கட்டும், தரித்திரம் நீங்கட்டும், வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் மாறட்டும், நன்மைகள் உண்டாகட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். புதிய தொடக்கங்கள் வரட்டும், வேலைகள் உண்டாகட்டும், வேலை வாய்ப்புகள் உருவாகட்டும், தொழில் செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதி. பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மைகள் கைகூடி வரட்டும். அவர்களுக்கு விரோதமான எல்லா மனித வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள் முற்றிலும் அழிக்கப்படட்டும் என்று கட்டளையிடுகிறேன். இரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறேன். உயிர் உள்ள சாட்சிகளை நீங்க திரளாய் எழுப்பியதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.